வணக்கம். உலகெங்கிலுமுள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நித்தியதே ஜென்ம பத்திரிகா. நாம் கடந்த தேடல்களில் பதிவுகளில் கடகலக்கணத்தின் தொடர்ச்சியாக பாவகங்களை பற்றி பார்த்து கொண்டுள்ளோம். அந்த வகையில் இன்று கடகலக்கணம் 9ஆம் பாவகம் மீனம் ஆகும். இது குருவினுடைய வீடு. இந்த வீட்டில் சுக்கிரன் மற்றும் உச்சமடையால் மற்ற எந்த கோள்களும் நட்பு பகை என்று கிடையாது. இது பகல் இரவு வலுப்பெற்ற ஒரு ஆகும். எனவே இந்த இலக்கணம் திரிகோணத்தின் கடக லக்கணத்திற்கு திரிகோணம் என்று எடுத்துக்கொண்டால் 1, 5, 9 பாக்கியஸ்தானமாகவும் மிகவும் பலம் மிகுந்தது. இந்த பாக்கியஸ்தானத்தை இடம்பெறும் கிரகங்கள் நன்மையான பலன்களை தர வேண்டியது அதன் கடமையாகும். இந்த வகையில் அந்த தேடலில் கடக லக்னத்திற்கு 9 மீனம் பாக்கியாதிபதி யோகர். கடக லக்னத்திற்கு யோகாதிபதி குருவும் செவ்வாயுமாகும். குருமகாதசை வழியில் மிக குறைந்த ஒரு பாதம் புரட்டாதி 16 ஆண்டுகளில் 4 ஆண்டுகள் மட்டும் அனுபவிக்கின்றனர். மற்றோர் சனி புதன் திசை உடுமகாதசையில் குரு திசை பார்க்க முடியாது. 120 வருட கடைசி திசையில் சிலர் 4 ஆண்டுகள் கூட இருப்பதில்லை. சிலர் செல்போக இருப்பு நீக்கி சில மாதங்களை அனுபவிக்கிறார்கள். இந்த வகையில் ஒரு கடகத்திற்கு நன்மை அளிக்கும் கிரகம் யோகர் என்ற வகையில் மீதி இடம்பெறும் 2 நட்சத்திரங்கள் சனியினுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் பகையாகும். மீண்டும் 9ஆம் பாவம் காலபுருஷ தத்துவத்தின்படி கடைசி 12 விரயஸ்தானமும் ஆதிபத்தியம் ஆகிறது. அந்தோ பரிதாபம். மீனத்தில் சுக்கிரன் உச்சம் தவிர எந்த கோள்களும் பகை அல்லது நட்பு என்பது இங்கு கிடையாது. பகல் இரவு பலமுடையது. பாக்கியஸ்தானத்தில் சிறப்பாக உச்ச சுக்கிரன் குரு ஆட்சி பெற்றிருந்தும் பலன்கள் எடுக்கும்போது மற்ற கிரகங்கள் பார்வை சஷ்டாசகம் அஸ்தங்கம் மற்றும் சகடை மற்றும் ரோசங்கள் கிரகணங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். தனி ஒரு கிரகத்தை வைத்து மட்டுமே ஸ்தானத்தில் உள்ள கிரகம் மிக பலன் எடுப்பது மிக எளிது. ஆனால் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் கூடும் பொழுது அந்த இடங்களில் வசிக்கும் பொழுது பலன்கள் எடுக்க அதிக அனுபவம் தேவைப்படுகிறது. விதி விலக்கு என்று கூற முடியாது. சுபத்துவம் பாவத்துவம் என பட்டியலில் இது அடங்காது. இணைந்தவர் மற்றும் பகை நட்பு வெகு முக்கியம். பகைவர்கள் வீட்டில் எந்த ஒரு கிரகமும் நன்மைகளை கண்டிப்பாக தர முடியாது. இது சுக்கிரன் உச்சம் மீனம் சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் அது குரு சுக்கிரனுக்கு பகை. எனவே அனுபவ ரீதியாக 100% உண்மை. பகைவனை நண்பர்கள் வீட்டிற்கு அழைத்து கொண்டே உரிமையுடன் உள்ளே நுழைய முடியும். அதே பகைவன் வீட்டில் வெளியே நின்று கொண்டுதான் நாம் அழைக்க முடியும். மனதளவில் பகை பாராட்டியபடியே வாக்கு இருக்குமே அன்றி உள்ளார்ந்த நன்மையான நற்குணங்கள் இருக்காது. பகையே. இந்த வகையில் 9ஆம் இட யோகங்களை நம்பி ஏமாறக்கூடாது. பல யோகங்கள் கிரக இணைவுகளால் இருந்த போதிலும் ஏமாற்றுவர்கள் வழிகாட்டாதவர்களுடைய தவறுகள் அல்ல. அங்கே நமது விதி வேலை செய்கிறது. அங்கே அந்த நம்முடைய மதி தோற்று போகிறது. மனம் எண்ணம் மூளை தோல்வியுற்று விடுகிறது. 100% உண்மை. பிரபலங்களின் உதாரணங்கள் பல. இந்த தீவிரமான முயற்சி இன்மையே இந்த ஒரு காரணமாகும். பல ஆண்டுகளாக கிட்டாதவை ஓரிரு மாதங்களிலேயே தெளிவு பிறக்கும். 3ஆம் இட முயற்சியின்மையே காரணமாகும். நவீன விஞ்ஞான வளர்ச்சியில் பாரம்பரியம் தோற்றுவிடுகிறது. விளம்பரங்களினால் நவீன வளர்ச்சியில் பாரம்பரியம் தோற்றுவிடுகிறது. குறைகுடம் கூத்தாடும் நிலையுடம் தழும்பாது. பல சிறப்பானவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் இன்றைய காலகட்டத்திலும் உள்ளார்கள். 100 ஆண்டுகள் நிறைவு செய்து உள்ளவர்களும் குருவிற்கு குருவாக விளங்குபவர்களும் விதி விலக்கல்ல. ஜீவனத்திற்காகவும் பரிகாரங்கள் கூறி சுயநலத்துடன் செயல்படுவது மிகவும் வருந்தத்தக்கது ஆகும். எனவே
இந்த பாக்கியஸ்தானமான கடகலக்கணத்திற்கு 9ஆம் பாவகமான பாக்கியாதிபதியினுடைய வீட்டில் உள்ள கிரகங்களை சோதிக்கு பார்க்க வேண்டியது அவசியமாகும். மேலே கூறப்பட்டுள்ளது போல் அந்த பலன்கள் இருப்பது அவ்வளவு எளிமையானது அல்ல. அதற்கு உதாரண ஜாதகங்கள் பல நாம் சமீப காலமாக வெளியிட்டு கொண்டு உள்ளோம். எனவே இந்த கடக லக்கணத்திற்கு 9ஆம் இடம் மீனம் பாக்கியாதிபதி, அந்த இடத்தில் சிறப்பான நன்மை தரக்கூடிய கிரகங்களும் மற்றும் தலைமை கிரகமான சூரியன் இருந்தும் அதனுடைய விளக்கங்களை நாம் எதிர்பார்க்கும் பொழுது அது சரியான ஒரு விளக்கங்கள் யாரும் உதாரண ஜாதகங்கள் மூலமாக விளக்க கடமைப்படாததாலும் எமக்கு கிட்டாததாலும் இந்த பதிவுகளை நான் உங்கள் முன் சமர்ப்பித்து கொண்டுள்ளேன். ஆய்வுக்காகவும் சிந்தனைக்காகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும். எனவே இந்த வகையில் 9ஆம் இடம் திரிகோணத்தில் எவ்வளவு சிறப்பான இடம். அந்த இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற கிரகங்களும் சரி, உச்சம் பெற்ற கிரகங்களும் சரி, எவ்வகையான பலன்கள் தருகின்றன என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எனவே எனது அனுபவங்களில் அந்த 9ஆம் இடத்தில் உள்ள நன்மை தரும் கிரகங்களும் ஆட்சி பெற்ற கிரகங்களும் அந்த இடத்திலே உச்சம் பெற்ற கிரகங்களும் நல்ல பலன்களை தராததற்கு பல காரணங்கள் உள்ளது என்பதுதான் ஆய்வின் முடிவு ஆகும். அதன் அடிப்படையிலேயே நாம் தொடர்ந்து இந்த பதிவுகளை நாம் பார்த்து கொண்டுள்ளோம், பாவக வாயிலாக, பாவக வரிசையாக. எனவே கடகலக்கண நேயர்கள் அதிகமான பகை பெற்ற இந்த பட்டியலில் இந்த ஸ்தானத்தை வைத்து நாம் பார்த்து கொண்டுள்ளோம். அந்த வகையில் 9ஆம் இடத்தினுடைய சிறப்பு எங்கே, யோகங்கள் எங்கே என்பது ஒரு கேள்விக்குறியுடன் இந்த பதிவு இத்துடன் நிறைவு செய்கிறேன். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் இது சிந்தனைக்குரிய ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விழிப்புணர்ச்சி பதிவாகும். என்னை பின்பற்றி உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் பின்பற்றி பயனடையவும் வழிகாட்டவும் இந்த பதிவு மிக்க உபயோகமாக இருக்கும் என கூறி இந்த பதிவை இந்த நாள் இனிய நாளாக எல்லாம் வல்ல பிரபஞ்சமும் எல்லா வல்ல நோக்கோள்களும் அனைவருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த வகை எமது பதிவுகளில் நாம் ஒரு வழிகாட்டியாகவும் 9ஆம் பாவத்தில் மீனத்திற்கு கடகத்திற்கு பிறந்தவர்கள் அநேகர், அதாவது கடகலக்கணத்தில் இந்த மீனம் 9ஆம் பாவகமாகவும் 12 பாவங்களை ராசிகளாகவும் கொண்டும் பிறந்திருப்பார்கள். அவர்களுடைய தேடுதலில் அவர்களுடைய நன்மைகள் தீமைகள் மற்றும் நன்மைகள் தீமைகள் இல்லாமல் நம்முடைய நன்மைகளால் எந்த விதமான பாதிப்பு கிடையாது. தீமைகளால் பாதிப்பு வரும் பொழுது ஜோதிடர்களை நாட வேண்டிய கட்டாயமும் அவசியம் ஏற்படுகிறது. அந்த வகையில் அவர்கள் வழிகாட்ட வேண்டியது சிறப்பான ஒரு கடமை ஆகும். எனவே எந்த ஒரு ஜோதிடர்களும் இதில் உடைய அனுபவம் வாயிலாக சிறப்பாக வழிகாட்டுதல் இன்மை வருந்தத்தக்கது. அந்த வகையில் 9ஆம் பாவத்தினுடைய சிறப்புகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. எனவே 9ஆம் பாவத்தினுடைய சிறப்புகளை தொடர்ந்து நாம் தனி பதிவாக பிற்காலத்தில் நாம் பார்ப்போம் என கூறி இந்த 9ஆம் பாவகத்தினுடைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மேலும் இந்த 9ஆம் பாவகத்தினுடைய ஒரு ஆய்வுக்காக மட்டுமே இந்த கடகலக்கணமும் 12 பாவங்களை பற்றிய ஒரு பதிவுகளையும் நான் இங்கு வெளியிட்டு கொண்டுள்ளேன். எனவே இந்த வகையில் கடக லக்கணம் உலகெங்கிலும் உள்ள கடக லக்கணமும் நேயர்கள் பயனடைய வேண்டி வழிகாட்டிக்காகவும் இந்த பதிவுகள் இங்கு நான் வெளியிட்டு கொண்டுள்ளேன் என்பதுதான் உண்மை. யாம் பெற்ற என்பவை வையகம் பெறவும், யாம் பெறாதவை இந்த வையகம் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கிலேயே இங்கு வெளியிட்டு கொண்டுள்ளேன். இந்த தேடல்களில் நமது தேடல்கள் மிகவும் அதிகமானது. 50 ஆண்டுகால அனுபவத்தில் தேடல்களில் ஆய்வு அறிக்கை என்று கூடலாம், ஆய்வு முடிவுகள் என்றும் கூடலாம். எனவே உங்களுடைய சிந்தனைக்காக உங்கள் முன்
சமர்ப்பிக்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தொடரும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.